வணக்கம் ஆபிரகாம். குடியாத்தம் மையப்பகுதியில் பட்டப்பகலில் பார்த்தோம்னால் மிளகா பொடியை தூவி 4 வயது குழந்தையை கடத்தி சென்றிருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதிரடியாக செயல்பட்டதின் காரணமாக 2 மணி நேரத்தில் அந்த குழந்தையை மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கின்றன. குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேணு. இவர் பார்த்தோம்னால் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகின்றார். இன்று அவர் குழந்தையை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றார் இருசக்கர வாகனத்தில். அப்போது வீட்டின் உள்ளே குழந்தையை அழைத்துக் கொண்டு உள்ளே செல்லும் போது அந்த வீட்டின் அருகாமையிலே கார் ஒன்று நின்றிருக்கின்றன. குழந்தையை உள்ளே செல்லும் போது அந்த காரில் இருந்து ஒரு மர்ம நபர் ஹெல்மெட் அணிந்தவாறு அந்த காரிலிருந்து இறங்கி சென்று கையில் மிளகா பொடியை கொண்டு அவருடைய தந்தை, அதாவது அந்த 4 வயது குழந்தையின் தந்தையின் முகத்தில் மிளகா பொடியை தூவி இருக்கின்றார். உடனே அந்த குழந்தையின் தந்தை கத்தி கூச்சலிட்டிருக்கின்றார். அதையும் பொருட்படுத்தாமல் அந்த மர்ம நபர் அந்த 4 வயது குழந்தையை தூக்கி கொண்டு காரில் ஏறி தப்பி சென்றார். அப்போது பின்தொடர்ந்த தந்தை ஓட முடியாமல் கீழே விழுந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் கத்தி கூச்சலிட்டார். ஆனால் காரில் குழந்தையை கடத்தி சென்று விட்டனர் மர்ம நபர்கள். ஆனால் அந்த காரில் இருந்த நம்பரை மட்டும் பார்த்திருக்கின்றார். அதாவது அந்த காரில் இருந்த பதிவெண் பார்த்தோம்னா கர்நாடகா பதிவெண் என்பது மட்டும் அவர் தெரிந்திருக்கின்றார். உடனே இது குறித்து குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டன. தகவலின் பேரில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் காவல்துறையினர் அதாவது எல்லா பகுதியிலும் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதன் பேரில் அனைத்து பகுதியிலுமே காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் வேலூர் எல்லை பகுதிகளிலும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டனர். ஆனால் குழந்தையை 2 மணி நேரத்திலேயே குடியாத்தம் அடுத்த மாதனூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையோரமாக மர்ம நபர்கள் குழந்தையை கீழே இறக்கி விட்டுவிட்டு காரில் தப்பி சென்றிருக்கின்றனர். அந்த பகுதிக்கு சென்ற குடியாத்தம் காவல்துறையினர் குழந்தையை மீட்டு தற்போது குடியாத்தம் அழைத்து வரக்கூடிய பணியில் தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த குழந்தையை கடத்துவதற்கான காரணம் என்ன, இந்த குழந்தையை கடத்தியவர்கள் யார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த குழந்தையின் தந்தை சாப்ட்வேர் இன்ஜினியர் என்பதின் காரணமாக அதாவது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, இதை மேற்கோள் காட்டி குழந்தையை கடத்தி சென்று மிரட்டுவதற்காக கடத்தி சென்றார்களா, இது போன்ற கோணத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் இருந்த அந்த கர்நாடகா பதிவெண் கொண்ட அந்த வாகனம் யாருடையது, இது போன்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தையை கடத்தியது எதற்காக, குழந்தையை கடத்தியது யார் என்ற காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபிரகாம்.